அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து 16/6/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நேற்றைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 15/6/25க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 27/27. இதோட மிஷின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 63,0382. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மிஷின் நம்பரில் 6 நம்பரில் ஃபஸ்ட்டு வர நம்பர் ஏ போர்டுக்கு வராது, கடைசியாக வர நம்பர் சி போர்டுக்கு வராது. இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு, கட் நம்பர். ஓகேவா? இது ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த மிஷின் நம்பரை பார்க்கும்போது நான் சொன்னது யாபத்துக்கு வரும். கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் ஒரு நம்பரை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம எடுத்திருக்க 16/6/2025 நம்ம எடுத்திருக்க ஆல் போர்டு. ஓகேவா? ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 4. இது எவ்வளோ % வரும் அப்படின்னா 100% வரும். ஓகேவா? 100% நாளைக்கு வந்து 9 அல்லது 4 ஆல் போர்டில் கண்டிப்பாக இருக்குது. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வீடியோஸை முடிஞ்சளவு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஏபிசியை பார்த்துடலாம். ஏபிசி டி போர்டும் எடுத்துக்கிட்டேன். ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து 920, பி போர்டில் 940. எனக்கு வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 924. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பி போர்டில் 4 ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்களோட கணிப்பில் என்னோடது அப்படின்றத பார்த்துங்க. அதே மாதிரி டி போர்டில் 2 9 4. ஓகேங்களா? இது ஆட்டத்தில் இருக்குது. நாளைக்கு என்னென்னா டி போர்டில் என்ன வருமோ அதே தான் சி போர்டுக்கும் வரும். இது ஒரு கெஸ்ஸிங். இது என்ன ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், 711-177. அப்போது டி போர்டுக்கு இங்கே என்ன வருதோ அதே தான் சி போர்டுக்கும் வரணும். இடையில உள்ள நம்பர் மட்டும் தான் மிஸ் மேட்ச் ஆகும். இந்த இடத்துல வந்து என்னோடய கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் 294. இந்த நம்பரில் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதே நம்பர் தான் டி போர்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களோட கணிப்பில் என்ன வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா என்னோடய நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் கொடுக்குற ஐடியாஸையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் உட்காரலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கிது, நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஏபிபிசிஏசி பார்த்துடலாம். ஏபிஏசிபிசி இப்போ 94 42 92 49 24 29. இதுதான் நம்மளுடைய நாளைய ஏபிபிசிஎஸ்சி. கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங் இருக்குது. கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 3D பார்த்தீங்கன்னா 249 417 816. இது வந்து ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன். ஓகே, உங்களோட கணிப்பில் இது வந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிங்க. இது எப்படி ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு ஒரு சாட் மார்க்கிங்கில் காமிக்கிறேன். இப்போது என்னென்னா 617 இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் கேப் விட்டு 715. அதே மாதிரி இங்கே வர்றப்ப இங்கே இடையில 11 நாள் கேப் வருது. 11 நாள் கேப் வந்து இந்த இடத்துல என்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 617 715 அடிச்சிருக்கோம். இடையில வந்து 11 நாள் கேப்பு. அடுத்து என்ன அடிக்கும் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஓகேவா? 6 7 8 அந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். 7 5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 2 இடையில நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. 5க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 3 இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஒரு வேளை 3 வைக்கிறோன்னு தெரிஞ்சால் ஒரு வேளை 2 அடிக்கலாம், இல்லை 3 வரலாம். 813 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு கான்செப்ட் பாருங்கள். என்ன அப்படின்னா இப்படி வச்சுங்க. 176
175, அடுத்து 174. இது வந்து பாக்ஸ். ஓகேவா? அப்போ வந்து 174 பாக்ஸ் அப்படின்ற மாதிரி. இதையுமே நம்ம 174 பாக்ஸ் கூட போட வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட்டாக போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா பி போர்டில் தானே 1 வருது. அப்போ பி போர்டில் வந்து 1 வச்சு 74 47 இந்த மாதிரி 2 நம்பரில் கூட ஆட்டத்தை சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் இந்த ஃபார்மேட் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக மெத்தட் உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த மெத்தடில் இது யூஸ் ஆனிச்சு அப்படின்னா இதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் 4D. 4Dயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2999. ஓகேங்களா? 49444 42. உங்களோட கணிப்பில் உட்காந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நாளைக்கு வந்து ஒரு 999க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 999 சும்மா எல்லாருமே ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கேன். எந்த ஃபார்மெட்னால் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சேன்ல, இப்போ சொன்னேன்ல, அதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மிஷின் நம்பரை பொறுத்து மாறும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 6 நம்பரில் ஏ போர்டில் இந்த டி போர்டில் இங்கே அடிக்கிற நம்பர் வந்து அடுத்த நாள் வந்து இங்கே உட்காராது. அது நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம், ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் பாதியிலேருந்து சொல்கிறேன். இங்கேருந்து வந்துடும். இங்கே 1ஆம் நம்பர் 1லேருந்து 3 1 வரைக்கும் இங்கிட்டு இறங்கலை. 1க்கு இங்கே 1 இறங்கலை, 1க்கு இறங்கலை, 1க்கு 4, 4க்கு 6, 1க்கு 2, 1க்கு 4, 7க்கு 1, 4க்கு 1, 5க்கு 7. அப்போ 4க்கு இங்கே 4 வராது. ஓகேங்களா? அப்போ இங்கே 4க்கு 4 வராது. அந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த 2 நம்பரையுமே தூக்கிடலாம். இது கூட வராது. சி போர்டுக்கு 9 சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை டார்கெட் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களோட கணிப்பில் இது செட் ஆனிச்சு அப்படின்னா இதை ப்ளே பண்ணுங்கள். எப்படி இந்த மாதிரி ஃபார்மெட்டை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், கிராஸில் இறங்குதில்ல 7 1 1 1 7. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் வரும். அதாவது இங்கே என்ன வருதோ 9 2 ஏதோ ஒரு நம்பர் வருது, 9ன்னு வச்சிங்களேன். அந்த ஃபார்மெட்டில் பார்க்கும்போது இங்கேயும் வந்து இதே 1 வச்சுக்குவோம். 1 வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். 1 7 1 இந்த 1 7 1 1 இந்த மாதிரி ஒன்று உட்காரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த டி போர்டு மட்டும் மாறும். டி போர்டு மட்டும் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு பி போர்டு ஒன்று கூட இறக்கிக்கலாம். ஓகேவா? இதனால தான் வந்து நான் இந்த ஃபார்மெட் எடுத்தேன். சரிங்களா? இப்போ எப்படின்னா இதில் ஒரு 1 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 நம்பரும் ஒரே மாதிரி இறங்கும். ஸோ அந்த ஃபார்மெட்டை கணக்கு பண்ணி தான் நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 4D சூட்டபிள் இருந்தது, ஓகே எனக்கு இதுலேருந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நார்மலாக உங்களுக்கு என்ன வருதோ அதை ப்ளே பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் 9-4 இல்லாமல் கேமே கிடையாது. 100% அஷ்யூராக சொல்லுவேன். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டு ஆல். அது மட்டும் இல்லை, ABBCSE ஃபாலோ கொடுக்குறேன். கண்டிப்பாக 6 டேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.